ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 சொம்பு தண்ணி விட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு 1 ஸ்பூன் ஆயில் போட்டு ஆயில் நல்லா கொதிச்சோடனே பாஸ்தா போட்டு நல்லா வெந்த உடனே அது வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு 2 சொம்பு தண்ணி விட்டு நல்லா கழுவி வடிகட்டி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு குடமிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே வானலில் 1 ஸ்பூன் கீ அல்லது பட்டர் ஏதோ ஒன்று போட்டுட்டு 1 கப் மைதா மாவு 1 டம்ளர் பால் போட்டு நல்லா கலந்து பெப்பர் தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த குடமிளகாய் கலவை அதில் ஊற்றி இன்னொரு டம்ளர் பால் போட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பாஸ்தா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.